ரெண்டு நண்பர்கள் கப்பல்ல பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு பெரிய புயல் வந்து அந்த கப்பலை தாக்குது. கப்பல் சுக்கு நூறா உடைஞ்சு போகுது. இந்த ரெண்டு நண்பர்களும் ஒரு தீவுல கரை ஒதுங்குறாங்க. அப்போ அவங்க வாழ்றதுக்கு தேவையான எந்த விதமான அடிப்படை வசதிகளும் அந்த தீவுல இல்லாம இருக்கத பாக்குறாங்க. கடவுளை நோக்கி வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. முதலாவது நண்பன் என்ன வேண்டான் அப்படின்னா, எனக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய பழங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டான். அவனுக்கு அவன் வேண்ட மாதிரியே கிடைச்சிருது. ஆனா இரண்டாவது நண்பனுக்கு எதுவுமே கிடைக்கல. மறுபடியும் அந்த முதல் நண்பன் தான் தங்குறதுக்கு தேவையான ஒரு இடமும் ஒரு வீடும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவன் கேட்ட மாதிரியே கிடைச்சிருது. ஆனா இரண்டாவது நண்பனுக்கு எதுவுமே கிடைக்கல. கொஞ்ச நாள் போகுது. திரும்பவும் முதல் நண்பன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் தப்பிக்கிறதுக்கு ஒரு கப்பல் வேணும் அப்படின்னு நினைக்கிறான். அதே போல உதவிக்கு ஒரு கப்பல் வருது. முதல் நண்பன் என்ன செய்யறான் அப்படின்னா, இரண்டாவது நண்பனுக்கு இந்த கப்பலை பத்தியான எந்த தகவலையுமே தெரிவிக்காம அவன் மட்டும் அந்த கப்பல்ல தப்பிச்சு போறான். கடல்ல கொஞ்ச தூரம் பயணமானதுக்கு அப்புறம் ஒரு குரல் கேட்குது. அது ஒரு தெய்வீகமான குரல். ஏன் நீ உன்னுடைய நண்பனை கூட்டிட்டு வராம வந்த அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ அந்த முதல் நண்பன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் வேணுனது எதுவுமே அவனுக்கு கிடைக்கல. அப்ப கடவுள் வந்து அவன் வாழ தகுதி இல்லாதவன் அப்படின்னு தானே நினைக்கிறாரு. அவனையே நான் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவன் பதில் சொல்றான். அப்போ அந்த தெய்வீக குரல் சொல்லிச்சான், நீ சாப்பிட்றதுக்கு பழங்கள் கேட்ட, தங்குறதுக்கு இடமும் வீடும் கேட்ட, தப்பிக்கிறதுக்கு கப்பல் கேட்ட. இது எல்லாமே உனக்கு கிடைச்சது. ஆனா இது எல்லாமே நீ வேண்டினதால மட்டும் கிடைக்கல. உன்னுடைய நண்பன் என்ன வேண்டினான்னு தெரியுமா? என் நண்பன் உங்கள்கிட்ட என்ன வரமா கேட்கிறானோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க, என்னுடைய வேண்டுதலும் அதுவே அப்படின்னு வேண்டினான். சுயநலம் இல்லாத இந்த உன்னதமான வேண்டுதலை கடவுள் ஏத்துக்கிட்டு உனக்கு எவ்வளவு செஞ்சாரு. ஆனா நீ வாழ்றதுக்கும் தப்பிக்கிறதுக்கும் காரணமா இருந்த உன் நண்பனை நீ கூப்பிடாம வந்துட்ட பத்தியா? இது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு அந்த குரல் சொன்னிச்சான். அப்பதான் தன்னுடைய நண்பன் எவ்வளவு சிறந்தவன், நமக்காக எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலாவது நண்பனுக்கு புரிஞ்சுது. உடனடியா கப்பலை திருப்பி தான் நண்பன் தங்கியிருந்த அந்த தீவுக்கு வந்து அவன்கிட்ட மனமுருகி மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேரும் அந்த தீவிலிருந்து கப்பல்ல பயணமாகறாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் இது போலதான். நம்ம கூடவே இருக்கிற சுயநலம் இல்லாத, நம்மளை பற்றியே யோசிக்கக்கூடிய, நம்ம நலனை விரும்பக்கூடிய நண்பர்களை நம்ம அடையாளம் கண்டுக்காம விட்டுடுறோம். அவங்கள நம்ம சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பெரிய இன்னல்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய சர்க்கிள்கள் வந்தாலும் சீக்கிரமே அதிலிருந்து மீண்டு வரலாம். எவ்வளோ பெரிய சவால்கள் நமக்கு முன்னாடி நின்னாலும் நம்ம அதை எளிதாக கடந்து வரலாம். வெற்றி வாகை சூடலாம். மகிழ்வான வாழ்க்கை வாழலாம். வாழ்க வளமுடன்.